रघुपति राघव राजा रघुपति राघव राजा पतित पावन सीताराम पतित पावन सीताराम रघुपति राघव राजा रघुपति राघव राजा पतित पावन सीताराम पतित पावन सीताराम रघुपति राघव राजा रघुपति राघव राजा पतित पावन सीताराम पतित पावन सीताराम। जय श्री राजा राम रामचंद्र मूर्ति की जय। தாய்மானவர் பாடல் சென்மையானந்த குரு கடைசி பாடல் 11வது பாடல் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் திருப்பி வாசிக்கிறேன். பக்தி நிறை நிறை நின்றும் பக்தி நிறை நிறை என்றும் நவகண்ட பூமி பரப்பை மமகண்டரூரி பரப்பை பலமாக வந்தும் பலமாக வந்தும் பக்தி நிறை நிறை நின்று பக்தி நிலை நிலை நின்று நவகண்ட பூமி பரப்பை நவகண்ட பூமி பரப்பை பலமாக வந்தும் பலமாக வந்தும் பறவையிடை மூடியும் மூடியும் நதிகளிடை மூடியும் நதிகளிடை மூடியும் பசிதாகமென்று எழுதார் பரிதாக நின்று மிருந்தார் பக்தியிடை நின்றும் பக்தி நிலை நின்றும் முதிர் சருகு உயிர் சடகு உணர்வாயுவினை உயர்வாழ்வினை மண்பசி தனக்கடைத்தும் மண்பதி தனக்கடைத்தும் மௌனத்திருந்தும் மௌனத்திருந்தும் உயர்மலை நுழைவு புக்கியும் உயர்மலை நூற்றியும் உயர்மலை நுழைவு புக்கியும் உயர்மலை நுழைந்திருக்கியும் மண்ணு தசநாடி முற்றும் மன்றுதலை குன்றும் சுத்தி செய்து புத்தி செய்து மூல பிராணோடங்கியை மூலப்பிராணமுடங்கியை சோமவட்டத்தடைத்தும் சோனவட்டத்தடைக்கும் சுந்தரைய அமுதுண்டும் சொல்லறிய நமுதுன்றும் அற்போடல் கற்பங்கள் அற்பமுடு கற்பங்கள் ஒரு நிலை நிற்க வேறு தோறு நிறை நிற்க வேறு சித்தி செய்தும் சித்தி செய்தும் ஞானமலது கதி கூடுமோ ஞானமது வடிகடி கூடுமோ சித்தாந்த முக்தி முதலே சித்தாந்த முக்தி முதலே தட்சிணாமூர்த்தியே தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை பலமாக வந்தும் அப்படின்றது எடுத்த உடனே பக்தி நெறியை பற்றி தாய்மானவர் குறிப்பிடுகிறார். சின்மயானந்த ஒரு பாடல் 11 பாடல்களையும் முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஞான யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், பக்தி யோகம் அத்தனை விதமான வழிகளிலும் பகவானை அடையலாம், ஞானத்தை பெறலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பாடல்களையும் அப்படி தொகுத்திருக்கிறார் தாய்மானவர். 7வது பாடல், 8வது பாடல், 9வது பாடல், 10வது பாடல் அறிவை பற்றியும் போதத்தை பற்றியும் ஞானத்தை பற்றியும் சமாதியை பற்றியும் என்ற பிற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறது. கடைசியாக பக்தியையும் ராஜயோகத்தை பற்றியும் இந்த உடலை வருத்தி செய்யக்கூடிய சில உடல் சாதனைகளையும் பற்றி இந்த கடைசி பாடலில் முடித்துவிட்டு தாய்மானவர் சொல்றார், ஈஸியா பெற வேண்டிய ஞானத்தை நான் கஷ்டப்பட்டு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி சாதனைகளை எல்லாம் பண்ணி ஒருவேளை எனக்கு ஞானம் கிடைக்காம போயிருமோ, ஞானம் அல்லது கதி கூடுமோ அப்படின்னு சொல்லி அவரே ஒரு சந்தேகத்தை என்ன பண்றாரு, அவருக்கு சொல்ல நமக்காக தான் சொல்லி வச்சிருக்காரு. அப்போ பக்தி நெறி நிலை நின்றும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா இந்த கலியுகத்துல பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றதை பார்த்தீங்கன்னா பக்தியின் மூலம் தான் இறைவனை சீக்கிரமாக நாம் என்ன பண்ண முடியும், அடைய முடியும் அப்படின்னு அவரே சொல்லி வச்சிருக்காரு. கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு வகையில அதுவும் ஒரு
வழி பாதை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயங்களாக இருக்கின்றது. ஞானம் முழுக்க முழுக்க விசாரத்தால் அமைகின்றது, கர்மம் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பினால் அமைகின்றது, சரணாகதியினால் அமைகின்றது. வேற பக்தியோ எப்படி திகழ்கிறது அப்படின்னா 4 வகையான பக்தி சொல்லப்படுகின்றது. பக்தியில் 9 விதமான நவவித பக்தியும் சொல்லப்படுகின்றது. வாத்சல்ய பாவனை, மதுர பாவனை, தாசிய பாவனை, சக்கிய பாவனை சொல்லி சொல்லப்படுகிறது. இறைவனை நாம் எந்த நிலையில் வைத்திருந்து நாம் அவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறையெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ மனித லட்சியம் என்ன? பரம புருஷார்த்தம் 4 புருஷார்த்தம் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. தமிழ்ல சொன்ன அது, சமஸ்கிருதத்தில் சொன்ன தர்ம, அர்த்த, காம, மோட்சம். மனிதனுடைய பரம புருஷார்த்தம் என்னவா இருக்கணும் அப்படின்னா மோட்ச புருஷார்த்தம் தான் இருக்கும். அதனாலதான் முதல்ல தர்மத்தை வச்சாங்க. அர்த்தமும் காமமும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அளவாக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம் என்னென்ன இருக்கு? ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம், பராசர ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, இதெல்லாம் தர்மசாஸ்திரம். நீ எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நடைமுறை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை செய்யணும், இது செய்யக்கூடாது. இது செய்யாமல் தான் இந்த தீர்க்கு நமக்கு வரும். இது செஞ்சே ஆகணும், ஒரு நாள் விடக்கூடாது அப்படிங்கிறது என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ இந்த கட்டுப்பாடுகள் அடங்கிய புஸ்தகம் தான் என்னதுன்னா தர்மசாஸ்திரம். அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. ஞானசாஸ்திரம் அதாதோ கர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தர்மசாஸ்திரம் கர்ம ஜிக்ஞாசா, ஞானசாஸ்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லி சூத்திரங்கள்லாம் சொல்லிட்டு அடிப்படை விஷயங்கள் எப்படி ஒருத்தருக்கு தகுதி வேணும் இல்லையா? ஒரு விஷயத்தை படிக்கணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு வழிமுறையில போகணும் அப்படின்னா அதுக்கு தகுதி வேணும், அதுக்கு பாத்திரமா இருக்கணும். அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதிகாரி விஷயம் பிரயோஜன சம்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிகாரி கரெக்டா அதுக்கு தகுந்த பாத்திரமா இருக்கும், அப்பதான் இதெல்லாம் பண்ண முடியும். விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம் இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பக்தி நெறியிலே இருக்கு, ஞான நெறியிலே இருக்கு. அப்போ புருஷார்த்தம் என்ன அப்படின்னா தர்மம் இருக்கு, அர்த்தம் இருக்கு, காமம் இருக்கு. மனித வாழ்க்கையில நம்ம உலகத்துல வாழ வேண்டியது இருக்கு. வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுகின்றது, வசதி தேவைப்படுகின்றது, உணவு தேவைப்படுகின்றது, மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே அத்தியாவசியமா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் தர்மத்திற்கு உட்பட்டு முறையா நம்ம எல்லாம் இறைவனுடைய சம்பந்தப்பட்டது, அனைத்தும் அவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வோடு செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா பக்தி நெறியில் மோட்சம் தானாகவே என்ன பண்ணுறது அமைந்து வருகிறது. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பக்திவதிகளும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அனைத்துமே என்னது அப்படின்னா பக்தி நெறியில தான் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. சமீப காலமாக நடந்த விஷயங்கள் எல்லாமே பக்தி தான். இன்றைக்கும் உலகத்துல பக்தி நிறைய இருக்குதான் செய்யும். அதனால சிவம் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இறைவன் மீது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பக்தி கொள்ளுகிறோம். அது என்ன அப்படின்னா அன்பு. தாய் அல்லது தந்தை குழந்தைகள் மீது வைக்கின்ற அன்பு, பாசம், பரிவு அப்படிங்கிறதுல அன்புக்கும் அந்த தாய் அன்புக்கும் இறைவன் மீது வைக்கின்ற அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இறைவன் மீது வைக்கின்ற அன்பு அது என்ன ஆகுதுன்னா நிறைநிலை அடைவதற்கு நம்மை அழைத்து செல்கிறது. திருமணம் சொல்லும்போது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவினார். அன்பும் சிவமும் இரண்டென்று அறிந்தபின் இப்படி வித்தியாசம் தெரியாம போச்சு, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகு அன்பே சிவமா வாழ்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அப்போ சிவனை நெருங்குவது, சிவனை அடைவது, சிவ சாயுஜ்யம் அடைவது, முக்தி சைவ சித்தாந்தத்தில் எப்படி சொல்லப்படுகின்றது? சாலோக்கியம், சாரோக்கியம், சாமீபியம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேஜ் சைவ சித்தாந்தம். சாலோக்கியம், சாரோக்கியம், சாமீபியம், சாயுஜ்யம். சாயுஜ்யம் அப்படிங்கிறது வேதாந்த சாஸ்திரத்துல முக்தி அல்லது விடுதலை, வீடு வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இறைவன் ஒருவனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்?
நம்முடையது, நம் மீது தயை என்றும் கருணை என்றும் காட்டப்படுகிறது. இறைவன் மீது நாம் வைக்கின்ற அன்பு தான் என்னது அப்படின்னா இருக்கிற அன்புலே உயர்ந்தது. கணவன் மனைவி மீது வைக்கின்ற அன்பு, மனைவி கணவன் மீது வைக்கின்ற அன்பு, சொந்த பந்தங்கள் மீது வைக்கின்ற அன்பு, குழந்தைகள் தாய் தந்தைகள் இடத்தில் வைக்கின்ற அன்பு, இதெல்லாம் அன்புன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு பிராக்கெட்ல என்ன வார்த்தை போடணும் அப்படின்னா பாசம், பரிவு, எதிர்பார்ப்போடு என்னது அப்படின்னா ஒரு கருணை அப்படின்னு தான் சொல்லணும். நான் இது செய்யறேன், நீ எனக்கு பிற்காலத்தில் என்ன செய்யல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இருக்கு ஒழிய தூய அன்புங்கிறது ஒன்றே ஒன்றுதான். அது இறைவன் மீது நாம் வைக்கின்ற அன்பு. மீரா, பக்தை மீரா, ஆண்டாள், மாணிக்கவாசகர், ஆஞ்சநேயர் ராமன் மீது வைத்திருந்த பக்தி, பிரகலாதன் மகாவிஷ்ணு மீது செலுத்திய பக்தி, ஆழ்வார்கள் மகாவிஷ்ணு வைஷ்ணவத்தில் எம்பெருமான் பெருமாள் மீது வைத்திருந்த பக்தி. இப்படி பக்தி இலக்கியத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். சைதன்ய மகாபிரபுவோட பக்தி, ராமகிருஷ்ணர் அம்பிகையின் மீது வைத்திருந்த பக்தி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்படின்னா பக்தி மீது நிலைநின்றோம் அப்படின்னு சொல்லி தாய்மார் அவர் குறிப்பிடுவது இதுதான் கலியுகத்தில் ரொம்ப சுலபமான வழி. அதுவும் ஜாக்கிரதையாக செய்யணும். அப்போ அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா டாப் மோஸ்ட் அப்படிங்கும் போது கலியுகத்தில் பக்தி ஒன்றே நமக்கு என்ன ஆகுது சுலபமா நவமீத பக்தி சொல்லப்படுது. என்ன அப்படின்னா சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், ஆத்ம நிவேதனம், 9 விதமான பக்தி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாங்க. எப்படி நம்ம அதை ஆரம்பிச்சு கொஞ்சமாக டெவலப் பண்ணி முழுவதுமாக அதை செய்வது. அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம நம்ம என்ன பண்றோம், நேற்றைக்கு ஆடி 18, இன்னைக்கு ஆடி அமாவாசை, தினந்தோறும் வருஷம் 365 நாட்களும் நமக்கு என்னது அப்படின்னா நல்ல நாட்கள் தான், பண்டிகை தான். கெட்ட நாட்கள் அப்படிங்கிறது கூட தமிழ் மாதத்தில் கிடையவே கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில குட் ஃப்ரைடே சொல்லி சொல்றாங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருது. நமக்கு எல்லா வெள்ளிக்கிழமையுமே என்னதுன்னா உயர்ந்த நாட்கள் தான். எல்லா செவ்வாய்க்கிழமையுமே என்னது உயர்ந்த நாட்கள் தான். திங்கட்கிழமைனா சோமவாரம், சனிக்கிழமைனா ஏகாதசி. இப்படி ஒவ்வொரு நாட்களும் நமக்கு எப்படி அமைந்திருக்கிறதுனா இறைவனை வழிபடுவதற்கு நேரம் காலம் எதுவுமே என்னது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிரதோஷ காலம் இருக்கு, 4 to 6. பிரதோஷத்துக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விசேஷமா நந்தியை நம்ம என்ன பண்றோம் வணங்குகிறோம். அப்போ பக்தியில தாசிய பக்தி அப்படின்னு சொல்லும் போது ஆண்டான் அடிமை. இறைவனை தாசிய பக்தியில் என்ன பண்றது அப்படின்னா இறைவனை ஆண்டவனாகவும் தலைவனாகவும் நம்மை அடிமையாகவும் என்ன பண்றது அப்படின்னா வைத்துக் கொண்டு இறைவனிடத்தில் என்ன பண்றது அன்பு செலுத்துவது, இறைவனை சரணாகதி அடைவது. கடவுள் என்ன நினைக்கின்றாரோ அவரை சொல்றது, அவர் நினைக்கிறது எல்லாமே நம்ம மனசுல என்ன ஆகுது, இது கடவுளுடைய சித்தம், இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு பாவனை நம்ம என்ன பண்றோம் வளர்த்துக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த பாவனையை வளர்த்துக்கிறோம். அது ஆஞ்சநேயர் என்ன பண்றாங்க, எல்லாம் ராமனுடைய இச்சைப்படிதான் நடக்கின்றதுன்ற ஒரு மார்க்கத்திலேயே இருப்பார். முழுவதும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ராமனுக்கே என்ன பண்ணிட்டார் ஆஞ்சநேயர் ஒப்படைத்து விட்டார். அது என்ன பக்தி அப்படின்னா ஆண்டான் அடிமை தாசிய பக்தி. சக்கிய பாவனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் கொண்டிருந்த பக்தி. நட்பு, சக்கிய பக்தினா நட்பு, நண்பன் பரி. நண்பனாக இருந்தாலும் அவனை கிருஷ்ணனை அர்ஜுனன் என்ன பண்ணான், இறைவனாக பாவித்தான், சாட்சாத் ஜெகத்குருவாக பாவித்தான், ஜெகத் கர்த்தாவாக பாவித்தான். அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன பண்றாங்க, விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு. மகாபாரதத்துல விஸ்வரூப தரிசனம் பார்த்தது யாருன்னா இவர் ஒண்ணு சாபம் தருவாயில் கர்ணன் பார்க்கிறான், அப்புறம் சஞ்சயன் பார்க்கிறான். 3 பேரை தவிர வேற யாரும் என்ன பண்ணல விஸ்வரூப தரிசனத்தை காட்டல. அந்த அளவுக்கு அர்ஜுனன் கிருஷ்ணர் மீது என்ன பண்ணிடுறான், மிகுந்த பக்தி கொண்டு இருந்தான். நண்பனாக இருந்தாலும் சண்டை வந்தாலும் சச்சரவு வந்தாலும் வாக்குவாதம் வந்தாலும் சொல்றதை கேட்டான். அனைத்தும் பகவான் கிருஷ்ணனிடத்தில் ஒப்படைத்து விட்டான். கிருஷ்ணா நீங்க எனக்கு கதி அப்படின்னா சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் பிரபன்னம்
அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சாட்டாம நமஸ்காரம் பண்ணிடுறாங்க, காலில் விழுந்துடும். ஒரு மகாபாரத போர் ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணத்துல போய் என்ன பண்றாங்க, அவருடைய போர் படைகள் வேணும்னு கேட்கல, என்ன அவருடைய பொருட்கள் வேணும்னு கேட்கல, மதுராபுரி பிருந்தாவனம் அங்க இருக்கிற ஆட்கள் இதெல்லாம் எனக்கு வேணும், உன்னுடைய படைபலம் வேணும், உன்னுடைய ஆட்கள் வேணும், உங்க ஜாதிக்காரங்க எனக்கு அனுப்பும், அதெல்லாம் ஒண்ணு கேட்கல, நீ மட்டும் எனக்கு இருந்தா போதும்தான். அதுவும் எப்படின்னா எதாயிர பாடினா கிருஷ்ணரை என்ன வாங்க கொடுக்குறாரு, நான் ஆயுதம் எடுத்து ஒரு புரிய மாட்டேன், ஆனா சாரதியா நான் என்ன பண்ணுவேன், அர்ஜுனனுக்கு பாண்டவர்களுக்கு முக்கியமா அர்ஜுனனுக்கு பக்கபலமாக நான் இருப்பேன், அது மட்டும்தான் கொடுக்குறாரு. அது பொறுப்பு, அது அந்த மாதிரி பக்தி. அடுத்தது என்ன அப்படின்னா மதுர பாவனை, நாயகன் நாயகி பாவனை, காதலன் காதலி, இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும், இந்த ஆணா இருந்தால் சரி பெண்ணா இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம் பாவனை பண்ணலாம். ஆண்டாள் தன்னை நாயகியாகவும் விஷ்ணுவை நாயகனாகவும் பாவிச்சார் வைஷ்ணவத்தை. சைவத்துல மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு, தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் பாவித்து அந்த பாடல்கள் எழுதுறதுலாம் அதுதான் அமைஞ்சிருக்கு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிவிட்டாங்க. யாரு, மாணிக்க வாசகர். ராதை மீரா எல்லாருமே எப்படி அப்படின்னா கோவிலிகள், பிருந்தாவனத்து கோவிலிகள் எல்லாமே என்ன அப்படின்னா நாயகன் நாயகி பாவனை, ஆண்டான் அடிமை பாவனை தான். இப்படி பக்தியில நிலைநின்றவர்கள் ஏராளமான பேர் நம்முடைய வரலாற்றை பார்க்கலாம். அப்புறம் வாத்சல்ய பாவனை, வாத்சல்ய பாவனைங்கிறது என்ன அப்படின்னா யசோதை கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் குழந்தையாக தன்னை தாயாகவும் இறைவனையும் குழந்தையாகவும் பாவித்து பக்தி கொள்வது. யாருக்கு அது என்ன தொடர்பு அப்படின்னா யசோதையும் கிருஷ்ணனும். யசோதை போன ஜென்மத்தில் என்ன கேட்கிறான், நான் உனக்கு அம்மாவா இருக்கணும், நான் உனக்கு நீ எனக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா பிறந்தது எங்கோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஐயோ ஜெயில என்ன பண்றாரு, வசுதேவருக்கும் தேவர்களுக்கு பிறக்கிறாரு. ஆனால் இந்த வரத்தின் பிரகாரம் மகாபாரத கதை, மகாபாரதனுடைய கதையின் பிரகாரம் எங்க வளர்றாரு, இங்க அதாவது வளர்ப்பு தாயாக இருக்கா யாரு, யசோதை. இருந்தாலும் அந்த குழந்தை மீது இறைவனாகவே குழந்தை என்ன பண்றான், பாவனை பண்றான். என்ன வாயில என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன வாயை திறந்தா உங்களுடைய என்ன தெரியுது, சர்வலோகமும் ஸ்பஷ்டமா தெரியுது. அப்பதான் என்ன பண்றா, அவனுடைய இறை நம்பிக்கை மறுபடியும் என்ன ஆகுது, நிறைய டெவலப் ஆகும். இப்போ குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மதுராவை விட்டு என்ன பண்றான் கிருஷ்ணர், எங்க போறாரு, கோகுலத்தை விட்டு எங்க போறாரு, மதுராவுக்கு போறாரு. அங்க போய் கம்சன் என்ன பண்ணான், வதம் பண்ணான். பெரியான துயரம், ஆற்றான் துயரத்துல நீ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. கவலைப்படாத, நான் எங்க போனாலும் உங்களுடைய மனசுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு பிரியிறாரு. யார, யசோதை. யசோதையும் நந்த கோபனம் அப்படி இறைவனாகவே கிருஷ்ணனை பாவித்து என்ன பண்றாங்க, வளர்க்கின்றார்கள் தெய்வ குழந்தை. எப்படி ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி ராமனை தன்னுடைய மகனுக்கும் மேலாக இறைவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் தந்தையோட பாசம், தாய் பாசத்தை ஊட்டி இறைவனையே குழந்தையாக பாவிச்சு பக்தி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு புத்திர வார்த்தை இருந்திருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தாய்மானவர் குறிப்பிடுகின்றார், மற்ற விஷயங்களை விட பக்தி நெறி நிலை நின்றோம், பக்தி நெறியில பக்தி வழியில் பக்தியோக மார்க்கத்திறனை சென்றாயானால் இறைவனை சீக்கிரமாக அவரை அடையலாம். புத்திக்கும் அதுங்கிறது அப்படின்னா வழி. அயன்மார்கள்ல சமயப்புறவர்கள் 4 நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூத உடலோடு கைலாயம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, பூத உடலோடு கைலாயம் போயிருக்கு. பகவத்கீதையிலே பக்தியை பற்றி பகவான் கிருஷ்ணர் சொல்ற, ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படிங்கிறது. பரதர்களில் பரத பலத்தில் ரிஷபமாக இருக்கிற அர்ஜுனா 4 வகையான பக்தியையும் பக்தி மார்க்கத்தையும் பக்தர்களையும் நான் சொல்லுவேன். ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்யாசு பக்தி, ஞானி பக்தி அப்படின்னு சொல்லி 4 பிரிவு. அதை 4 பேரும் வழக்க பார்த்தோம்னா பக்தர்கள் ஒவ்வொரு நேரத்துல எப்படி இருக்காங்க, முழுமையான பக்தி என்ன அப்படிங்கிறத என்ன பண்றாரு அதை சொல்றாரு. ஆக பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாய்மானவர் இந்த கடைசி பாடல பக்தி நெறி நிலை நின்றோம். அதுல ஒரே வழியில ஒரு பாதையில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சென்னை போறதுக்கு பலவித மார்க்கங்கள்
ட்ரெயினில் போகலாம், பஸ்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். இங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் என்ன பண்ணலாம், சென்னைக்கு பறந்து போகலாம். ஆனால் மார்க்கம் அடைய வேண்டிய இடம் என்ன? சென்னை. சென்னை தான். எல்லாரும் ஒன்றா தான் போகிறோம். எங்கள் இறக்கும் போது என்ன பண்ணுறோம், அந்த ஊருக்குள்ள தான் இறக்கணும். என்ன முன்ன பின்ன இருக்கும், சிலர் சீக்கிரம் போவாங்க, சிலர் லேட்டாக போவாங்க. அதுபோல் மார்க்கங்கள் ஒன்று. சில மார்க்கங்கள் கடினமான மார்க்கமாக இருக்கும், சில மார்க்கங்கள் ஈஸியாக இருக்கும், மெத்தட் சுலபமாக இருக்கும். அவரவர்களுடைய குணாதிசயத்துக்கு ஏற்ப இந்த மார்க்கங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தாய்மானவர் பக்தி நிலை நிலைகின்றோம். அடுத்த வார்த்தை, நவகண்ட பூமி பரப்பை பலமாக வந்தோம். இந்த உலகம் 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன கண்டம்? ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, என்னமோ சொல்றாங்க. ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஏசியா அப்படிலாம் இருக்கு. ஆனா இதுல தாய்மானவர் சொல்றாரு நவகண்டம் அப்படிங்கிறது, 9 கண்டம் அப்படிங்கிறது. கண்டமான பருவம், மேறு பருவம், இதெல்லாம் சேர்க்கிறாரு. அதெல்லாம் ஒரு கண்டமாக எடுக்கிறாரு. அப்போ நவகண்ட பூமி பரப்பை பலமாக வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மையிலேயே பக்தி பண்ணுகிறவர்கள் ஒரு இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு இடத்துல பக்தி பண்றவர்கள் கதவை சாத்திக்கிட்டு குற்றால ஆசிரமத்தில் உள்ளுக்குள்ள புகுந்துட்டு வெளியில வராம என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. மக்கள் வந்தவங்க கோயிலுக்கு போறாங்க, குற்றாலநாதரை பார்க்க வராங்க, சித்திரை சபை பார்க்க வராங்க, மண்கோழியில் போறாங்க, இலங்கை முருகன் கோயில் போறாங்க, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுதான் போய் வந்துருவாங்க. என்ன அப்படின்னா பக்தி. எல்லா கோவிலும் எல்லா இதுவாரையும் பார்த்துட்டு வந்துருவோம். பராசக்தி பீடம் குற்றாலத்தில் இருக்காங்க. 64 பீடத்துல இது ஒரு பீடம். உங்களுக்கு தெரியுமா தெரியாது? போய் பார்க்க மாட்டேன். 64 பீடத்துல குற்றாலநாதர் கோயிலில் இருக்கின்ற பீடம் சக்தி பீடம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அம்பிகையினுடைய உடல் பாகத்தில் எந்த பாகம் எழுதுது அப்படின்றது எழுதி போட்டிருக்காங்க. பாசி பார்க்கணும். சக்தி பீடத்தில் ரொம்ப முக்கியமான பராசக்தி பீடம் எங்க குற்றாலத்தில் இருக்கு. கோயிலை சுற்றி வரும்போது சொன்னது. அதனால என்னன்னா இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும். இது ஒன்றுமா பக்தர் ஒன்றா பார்த்தா இல்லையே. என்னென்ன பார்க்கலாம்? ஸ்தல யாத்திரை. தாய்மானவரே பாடுறாரு, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல பூர்வம் வாய்க்கும் பராமரமே அப்படிங்கிறது. மூர்த்தி தலம் தீர்த்தம் மூணுமே பக்தர் என்ன பண்ணியாம ஒருவரை போயிட்டே இருக்கும். அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் தென் தமிழகத்துல காவிரி கரையோடு இருக்கிற எத்தனையோ சிவஸ்தலங்களுக்கு கால்நடையாகவே போய் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் பாடல்களை பாடி இருக்கிறார்கள். அதனால அந்த பாடல்படுற ஸ்தலங்கள்லாம் என்னது, சக்தியும் தபசும் அந்த சாநித்தியமும் கூடி 108 திவ்ய தேச தலங்கள், சப்தவிட ஸ்தலங்கள், நவ திருப்பதி, என்ன காவிரி கரையோரம் இருக்கிற எல்லா சிவஸ்தலங்களுக்கும் சில பேர் என்ன பண்றாங்க, இந்த சிவனடியார்கள் கூட்டம், பாத யாத்திரை கூட்டம், உழவாரப்படை கூட்டம் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் தீர்த்த யாத்திரை போறாங்க. 10 நாள் விஜயலட்சுமி டிராவல்ஸ் டூர். என்னடா அப்படின்னு சிவஸ்தலங்கள் காவிரி கரையோரம் இருக்கிற எல்லா ஸ்தலங்களுக்கும் என்ன பண்றாங்க, போறாங்க. ஒவ்வொரு தேவார திருவாசலும் பாடுறாங்க. இது பேர் என்ன, மூர்த்தி தலம் தீர்த்தம். அப்போ 6 படைவீடு. என்ன படைவீடு? 6 படைவீடு. பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, பஞ்ச சபை இருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்கள் வேற, பஞ்ச சபை ஸ்தலங்களும் இருக்கு. நிறைய பார்க்கலாம். இப்படி ஆராய்ச்சியுடைய தமிழ்நாடுக்குள்ள நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு நேரமே பத்தாது. அவ்வளோ பார்க்க வேண்டியது. சுற்றி பார்க்கறது காசு வேணுமே, எல்லாத்துக்கும் போயிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை விட்டு மற்ற நாடுகளுக்கு மற்ற மாநிலங்களுக்கு போறோம். முக்தி தரும் ஸ்தலங்கள் 5. திருவண்ணாமலைய நினைத்தா முக்தி, திருவாரூர்ல 2ஆம் முக்தி, காசியில, அப்புறம் எங்க வாழ்ந்தா முக்தி, தஞ்சாவூர்ல. இப்படி ஒரு 4 ஸ்தலங்கள் இருக்கு. வாழ்ந்தா முக்தி, பிறந்தா முக்தி, இறந்தா முக்தி, அப்புறம் பார்த்தாலே முக்தி.
அப்படி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்று இருக்கு, 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. கைலாயம், பஞ்ச துவாரகா. அப்புறம் இன்னும் சொல்றாங்கன்னா 5 முக்தி தரும் ஸ்தலங்கள், பஞ்சஸ்தலங்கள் சொல்லி என்ன இருக்கு அப்படின்னா அயோத்தி, மதுரா, மாயா, காஞ்சி, அவந்திகா, துவாரகா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம், போய் பாருங்க அப்படின்னா. எல்லாம் பக்தருக்கு தெரிஞ்சு என்ன பண்ண மாட்டான், காசிக்கு போய் தர்ப்பணம் பண்றோம், கயாவுக்கு போய் தர்ப்பணம் பண்றோம், ராமேஸ்வரத்துக்கு போய் என்ன பண்றோம், தர்ப்பணம் பண்றோம். அங்க இருக்கிற கடல்லே போய் என்ன பண்றோம், ஸ்நானம் பண்றோம். கடல் ஸ்நானம் பண்றது என்னது அப்படின்னா புத்துக்கடலாம் தீர்த்துட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அங்கேயே 2 நாள் இருந்து தீர்த்த யாத்திரை பண்ணி கோவிலை வந்து நம்ம என்ன பண்றோம், வளம் போட்டார். அடுத்த வார்த்தை போட்டார் என்ன அப்படின்னா நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவைகளை மூழ்கியும் அப்படிங்கிறது. பறவை அப்படின்னு சொல்லி சொன்ன கடல்னு அர்த்தம். பறவைனா என்ன அர்த்தம், கடல். ராமேஸ்வரம் கடல்ல போய் போடுறோம், திரிவேணி சங்கமத்துல போய் போடுறோம், கங்கையில போய் போடுறோம், திரு கோகர்ணத்துல போய் போடுகிறோம், சப்த நதிகள்ல போய் போடுவோம். கங்கை யமுனை சைவ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மி சந்தினி குரு. புண்ணிய நதிகள்ல கங்கை யமுனை சரஸ்வதி, கங்கை யமுனை சைவ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி. எல்லா இடத்துக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வடநாடு எல்லா இடத்துக்கும் என்ன பண்றோம், அப்பா தீர்த்த யாத்திரை போகணும்னா மனசுக்கு என்ன வந்துச்சு, என்ன வந்துச்சு, ஒரு மனசுல ஒரு இறை சக்தி சாமியத்தையும் புரிந்து. இந்த கால், இந்த உடல், மனசு எல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஆன்மீக பூமி இந்தியா ஒரு ஆன்மீக பூமி. கைலாயத்துக்கு 12 தடவை போயிட்டு வந்தா, 18 தடவை போயிட்டு வந்தா. கைலை குருபணி அப்படின்னு ஒரு மட்டம் பண்றாங்க, கொடுக்குறாங்க. என்ன குருபணி, அவர் எல்லாரும் என்ன பண்றாங்க, பணக்காரன் போட்டு எத்தனை தடவை போயிட்டு வந்துருக்காரு, 12 தடவை 18 தடவை 18 தடவை சபரிமலை போயிட்டு வந்தா அவர் யாரு, குருசாமி. சபரிமலை போயிட்டு வந்தா குருசாமி. பழனிமலை நடையா நடந்து போறோம் இல்ல, திருச்செந்தூர் பாத யாத்திரைக்கு போறோமா இல்லையா. எல்லாம் உடலை வருத்தி மனதை வருத்தி பசியாக இருந்து நினைச்ச நேரத்தில் உணவு கிடைக்காது, எப்படியோ பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி, இதனால மனசும் உடலும் புத்தியும் இந்திரியங்களும் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு பக்குவம். எதனால அப்படின்னா பக்தியினால். அப்போ பக்தி நெறி நிலைநின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவைகளை மூழ்கியும். ஒரு இடத்த கூட நான் ஸ்நானம் பண்ணாங்க, கண்டகி நதி நேபாளில் போய் குளிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. கைலாயத்தில் போய் மானசரோவரில் என்ன பண்ணிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். கங்கையில போய் என்ன பண்ணிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். ஹரித்வாரில் போய் என்ன பண்ணிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். திரிவேணி சங்கமத்தில் போய் என்ன பண்ணிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். காவிரியிலே தேசி என்ன பண்ணிட்டாங்க, ஆடி 18 ஆடி பெருக்கு நல்ல நதிஸ்தானம் பண்ணிட்டாங்க. இதனால மனசு என்ன ஆகுது, ஏதாவது மாற்றம் வந்திருக்க, மாற்றம் வந்த மாதிரி இருக்கு சாமி, ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. காசிக்கு போனா ஏதாவது ஒரு முக்கியமான நம்மளுடைய பழக்கத்தை நமக்கு பிடிச்சதை என்ன பண்ணிடணும், விட்டுட்டு வரணும். என்ன விட்டுட்டு வரணும், எனக்கு பிடிக்காது கத்திரிக்காய், நான் என்ன பண்ணேன், கத்திரிக்காயை விட்டுட்டேன். இப்போ கத்திரிக்காயா கத்திரிக்காய் கொத்தவரங்காய் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன். அப்படி கிடையாது. தாற்பயம் என்னன்னு சொல்றேன், நமக்கு ரொம்ப அதிக பிடித்தமானது விட்டுடும் அப்படின்னா அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அதை சாப்பிடக்கூடாது. காசிக்கு போயிட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு என்ன ஞாபகம் வரும், காசிக்கு போயிட்டு வந்த ஞாபகம் வரும். இப்ப என்ன பண்றாங்க, எது நமக்கு ஒத்து வராதோ அது என்ன பண்றது, விட்டுட்டு வந்து. இதெல்லாம் நல்லது. அதனாலதான் அந்த காலத்துல காசிக்கு போனா திரும்பி என்ன பண்றது இல்லை, வர்றதே இல்லை. வந்து என்ன பண்றது, இப்ப என்ன பண்றோம், காசிக்கு போறதெல்லாம் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறோம். வாரணாசி தனியாக தான் இருக்கு ஃபிளைட் இருக்கு. மதுரை டு வாரணாசி, சென்னை டு வாரணாசி, பெங்களூர் டு வாரணாசி, தூத்துக்குடி டு வாரணாசி புக் பண்ணிட்டு இங்கிருந்து 1 வாரம் அங்கே போய் தங்கலாம் அப்படின்னா நாட்டோட செடியாக இருந்தாலும்
இல்லை திருப்பணத்தால் ஆதீனத்திலேயோ ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட சொல்லி ஒரு வாரத்தை எங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சுட்டு இட்லி சட்னி கிடைச்சாதான் இங்கிருந்து போகிறதே ஆசை. கிடைக்கல அப்படின்னா சாப்பாடு எல்லாம் எப்படி அப்படி இருக்கிறதெல்லாம் வேணாம். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, சாமி காசியில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க, என்ன சமாச்சாரம் அங்கே ஒரு வாரம் தங்கணும். காசியில் ராமகிருஷ்ண மடம் இருக்கு, பெரிய மடம், ப்ளஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் வேணாம் சாமி, சாப்பாடு கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன், மடத்தில் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். நான் ஒன்று அட்ரஸ் தரேன், இந்த மாதிரி பேரை நீங்கள் குறிப்பிட்டு ஸோ the student of devotee of Swami Swamiji, we are willing to come and stay there for 1 week. So please arrange boarding and lodging, whatever it may be, we will pay the amount. Please ஒரு லெட்டர் அனுப்பிச்சுட்டேன். அவன் ஓகே லெட்டர் வந்துச்சு, இப்போ கிளம்பி போயிட்டேன். அங்கே போன உடனே அதெல்லாம் நார்த் இந்தியா இருக்காங்க, இட்லியே காப்பாட்டாங்க. வெறும் சப்பாத்தி தால் சாவல் கொஞ்சம் தருவாங்க, சாவல் தகி அப்புறம் காய் இவ்வளோ தருவாங்க சப்ஜி. அதில் கடுகு எண்ணெய் என்ன பண்ணிடுவாங்க, ஊற்றிடுவாங்க. நம்மள மாதிரி கடல் எண்ணெய் நல்லதெல்லாம் கிடையாது. இப்படி தான் 7 நாளைக்கு சாப்பாடு. எங்கள் ராமகிருஷ்ண மடம் தான் காசி. போயிட்டு மறுநாள் எனக்கு போன் அடிக்கிற சாமி, என்ன சாமி நீ இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன், இட்லியே காப்பாடுறாங்க, கடுகு எண்ணெய் ஊற்றுறாங்க, வயிற்று வலிக்குது எனக்கு. ஏங்க நான் சாப்பாட்டுக்கு உங்களை அழைச்சேன், அங்கே போய் பைரவரை கால பைரவரை பாருங்க, காசி விசாலாட்சி அன்னபூரணையை பாருங்க, விஸ்வநாதரை பாருங்க. காலையில் உஷத்கால பூஜை நடக்குது, சின்ன தெரு காசிக்குள்ளார, சீக்கிரமா போங்க. அதை பார்ப்பீங்களா, காசி மணிகண்டையா காட்டு இருக்கு. அதாவது சத்தியவான் சாவித்திரி எங்க எரிச்சாங்க காசி இடத்துல, அங்கே சாவித்திரி காட்டு இருக்கு. எத்தனையோ நல்ல இடங்களா இருக்கு, இட்லி கூட அனுப்புறீங்க அப்படின்னா சரி. அப்படியா, எனக்கு கடை இருக்கும், கவுச்சிட்டு கடை இருக்கும் அப்படின்னா நிறைய இருக்கு, போய் பார்க்கலாம் அப்படின்னு. எப்படி ஒரு கடை போய் நம்ம குடிச்ச அது இட்லி பார்த்தீங்கன்னா திரும்பி வரும், அது அப்படிதான் தருவாங்க. நார்த் இந்தியாவில் போய் இட்லி கடை தருவாங்க. பாம்பேல போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லயோ மற்றது எங்க பஸ் ஸ்டாண்டே இறங்கினீங்கன்னா தமிழ்நாட்டாலே இட்லி சுற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்க விருதாச்சலம் தஞ்சாவூர் ஆளுங்க என்ன பண்ணிருக்கேன், இட்லி 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 தமிழா வாங்க 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 மாத்தால கொஞ்சம் மாத்தா தெரியும் வாங்க. ஒரு தமிழ் வார்த்தை பஸ் ஸ்டாண்ட் லவங்கம் முடிச்சுருவாங்க. பாம்பே காசியில இருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கும். அப்படி எனக்கு ஒரு அனுபவம். இனிமே யாருக்கும் காசிக்கு அட்ரஸே கொடுக்க கூடாது கட்ட மாட்டேன் முடிவு பண்ணேன். உணவின்றியும் பசி தாகம் என்று எழுத அடுத்து எதற்கு சொல்றேன் அப்படின்னா, தீர்த்த யாத்திரை பண்ணும்போது இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. எது கிடைச்சதோ அது இறைவா பிரசாதம் என்ற ஏற்றுக்கொண்டு நினைவுகளா எங்க இருக்கும். தீர்த்த யாத்திரை என்னன்னா இடம் எனக்கு விட்டு போகாம எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த நினைவிலேயே நம்ம என்ன பண்ண காலத்தை கழிக்கணும். அதை விட்டுட்டு இது காபி கிடைக்கல, டீ கிடைக்கல, இட்லி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, அவன் சொல்ற இடத்துல பறவைகளை மூழ்கியும் நதிகளிலே மூழ்கியும் பசி தாகம் என்று 7 நாள். என்ன தாகம் என்று பசி. அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க வாசகர் சோப்பு கூட கட்டிட்டா போனேன் யாத்திரை போகும்போது. சுவாமி விவேகானந்தர் பரிவராஜகராக இந்தியா முழுவதும் சுற்றி பார்ப்பதற்கு ஆன்மீக பயணமாக தொடங்கினார். தொடங்கும் போதே ஒரு சத்திய பிரதிஜை எடுத்துட்டார். யாரிடத்திலும் உணவு ஏற்பதில்லை, பணத்தை கையால் தொடுவதில்லை. எங்க உணவு கிடைக்குதோ அதை கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம், இல்லைன்னா என்ன கிடையாது சாப்பாடு. எவ்வளவு பெரிய உறுதி இருக்கணும் மனசுல. அப்படி போகும்போது விவேகானந்தருக்கு பல இடங்கள் என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, உணவு கிடையாது. இந்தியா முழுவதும் இடம்பெற்றார், சுற்றுப்பயணம் வந்தார். நம்முடைய மக்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்காக போனார். அப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துறாங்க. ஒரு சேட்டு, ஒரு மார்வாடி, ஏதோ ஒரு ஆள். அவர் என்ன பண்றாரு, சுவாமிஜி எழுப்பி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், உணவை அருந்த வேண்டும் சொல்லி கூட்டிட்டு போய்
அவரை வந்து என்ன பண்ணுறாரு, பூஜைலாம் பண்ணி உணவு கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் சுவாமின்னு சொல்லி இதை சாமியோட இடத்துல சர்ச்சை அவர் ஒரு ரயில்வே மாஸ்டர், ரயில்வே ஊழியர். கடைசியில் விவேகானந்த சுவாமி சிஷியனாக மாறி சன்னியாசியாகவே சேர்ந்ததால் ராமகிருஷ்ண மடத்தில் வரலாற்று படிச்சு பாருங்க. அப்படி ஆன்மீக சக்தியினால் விவேகானந்த சுவாமிகள் பல பேரை இழுத்திருக்காரு சுற்றுப்பயணத்தின் போது. திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லி அவர் போக இடங்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, தீர்த்தயாத்திரத்தில் மக்கள்லாம் வச்சுட்டு நாவுக்கரசரை என்ன பண்ணாங்க, வரவேற்கிறாங்க. அப்படி வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி அப்படின்ற சமயத்தில் நம்ம முழுவதுமா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உணவு, தண்ணீர் இதெல்லாம் என்ன பண்றோம், அவாய்ட் பண்றோம். இந்த உறுப்புகளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா தான் கேட்கிறேன், இருந்து பாருங்க. ஆனா அப்படி செய்ய 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 என்ன ஆகும்னா இந்திரியங்களுக்கு பலம் வரும், நம்ம எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய பண வலிமை வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம யாரும் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பார்க்கலாம், டெஸ்ட்டு வர்றதில்லை. விரதத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு முதல்ல ஒரு வேளை கட்டு, 2 நாளைக்கு ஒரு வேளை கட்டு, அடுத்த 3 நாளைக்கு 2 வேளை கட்டு, அடுத்த 3 நாளைக்கு 3வது வேளை கட்டு. அப்போ எப்படி அப்படின்னா பழரசங்கள், பால் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே என்ன ஆகுதுன்னா உடல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாயிடும், அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உட்காந்து நீங்கள் தபஸ் பண்ணி பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க, பக்தி பண்ணி பாருங்க. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது, கூட்டுறது, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது, குறைக்கிறது. உபவாசம் இருக்குது. உபவாசம் அப்படின்னு சொன்னாலே என்ன மீனிங்னா உபவாசம். உபனா பக்கத்தில், வாசம்னா கடவுளுக்கு அருகில் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா போகின்றோம். உணவை சமைச்சு நீங்களா சாப்பிட்டீங்கன்னா அது சாதம், கடவுளுக்கு படைச்சு சாப்பிட்டா பிரசாதம். இப்படி எல்லாமே அர்ப்பணிப்பு ஒரு சாதாரணம். வீட்டில் தண்ணியில குடிச்சிங்கன்னா அது குடியல், அங்க போய் கங்கையில பண்ணீங்கன்னா அது தீர்த்தாடலாம். அது தீர்த்தாடம். வாக்கிங் 10 கிலோமீட்டர் போறீங்க அப்படின்னா அது வாக்கிங். இதே திருவண்ணாமலையை சுற்றி வாக்கிங் போறீங்கன்னா அதுக்கு என்ன பேர், கிரிவலம். இது ஒவ்வொரு விஷயமும் நீங்க வந்து இறைவனோட சம்பந்தப்படுத்தி அதோட சேர்த்து பார்க்கும் பொழுது பெயரும் மாறுகின்றது, பாவனையும் மாறுகிறது, மனசும் மாறுது, அமைப்பே என்ன ஆகுது, கேரக்டரே என்ன ஆகுது, மாறி அமைஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ பௌர்ணமி கூட்டம் என்ன ஆகுது, இப்பதான் தெரியுது சக்தி. எனக்கு என்ன தெரியுது, இப்பதான் அவனுடைய சக்தி தெரிய ஆரம்பிச்சது. அப்போ மூர்த்தி, தலம், தீர்த்தம் சொல்ற இந்த இடத்துல பக்திகளை நிறைவேற்றும் நவகண்ட பூமி பரப்பை பலமாக வந்தும் பறவைகளை மொழியும் நதிகளிலே மொழியும் பசி தாகம் என்று 7 நாள் அப்படின்னு சொல்லி சொன்ன அக்னி. அக்னிக்கு 7 நாள் இருக்கும். எத்தனை நாள் இருக்கு, எப்படி சாமி அப்படின்னா கொழுந்து விட்டு எரியும் பொழுது விதவிதமான கலர் இருக்கும். ஒரு இடத்துல நீங்க போட்டா வச்சு பாருங்க, அக்னி எரியுது. சிவப்பு கலர் தெரியும், ஆரஞ்சு கலர் தெரியும், மஞ்சள் கலர் தெரியும், ப்ளூ கலர் கூட தெரியும். அப்படின்னா 7 வகையான கரங்களை கொண்டு 7 நாள் அப்படின்னு சொல்லி அக்னிக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. பசி தாகம் என்று 7 மத்தியிடை நின்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, பசி தாகம் என்று 7 நாள். சில நேரங்களில் பிரதமர் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கையில் என்ன பண்ணிப்பாங்க, காப்பு கட்டிப்பாங்க. காப்பு கட்டி விரதம் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன விசேஷம் வரும், மாரியம்மன் திருவிழால பூக்குடி. என்ன குடி, அது பூவை போட்டுருக்காங்க. என்ன பூக்குடி, பஞ்சபூதத்தையும் என்ன பண்றான் அப்படின்றான், இந்திரியங்களால் வென்று விடுதலால் அப்படிங்கிற பசி இல்லை, தாகம் இல்லை, காற்று இல்லை, அது காற்று சுலபமா இருக்கும், ஆகாசமும் இல்லாம பஞ்சபூதத்தையே வெல்லுகின்ற அளவு இறைவனுடைய அந்த உண்மையான சொரூப நிலைக்கு என்ன பண்றா, நெருங்கிடலாம் அப்படிங்கிறது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஐயப்பா கோயிலுக்கு போறீங்க, குளிக்காத ஆளு காலையில் எத்தனை மணிக்கு எதிர்த்து போயிடலாம், குளிக்காம நம்ம குளிச்சுறான். வீட்டுக்காரங்க சொல்றாங்க 48 நாளைக்கு ஒழுங்கா இருப்பாருக்கா,
ஒரு மண்டலம் 48 நாளைக்கு நான் எப்படி இருப்பாரு? வீட்டில் வந்து பிரச்சனை இருக்காரு. பாட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுட்டுக்கிறேன் சொல்லிக்கிறேன், ஒரு கருப்பலை வேட்டிக்கிற மாலை போயிடுவார். காலை சாப்பாடு கிடையாது. மத்தியானம் எங்கே பிரச்சாரம் வாங்கி குளிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே எங்கே போயிடுவார்? பஜனை போயிடுவார். எங்கே இல்லை பஜனை, ஐயப்பா கோயில் பஜனைக்கு போயிட்டாங்க. 48 நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் திரும்பி வரும்போது எப்படி வராதுன்றது சொல்ல முடியும். அங்கே ஐயப்படுறது தேங்காயோ அந்த நெய்யோ பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வரும்போதே ஒரு பாக்ஸ் என்ன பண்ணிடுறாரு, வாங்கிட்டு வந்துட்டு பழைய குருடி பூஜையாக பண்றாங்கன்றதுக்காக ஐயப்ப பஜனை ஐயப்ப சாமி கோயிலுக்கு போறோம் நடைபெறும். ஆனால் உண்மையிலேயே ஐயப்ப கோயிலுக்கு போறோம் அப்படின்றாங்க அப்படின்னா முக்கியமான விரதங்களே இந்த பசி தாகம் அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்றதுன்னா தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி திருவிழா சமயத்தில் என்ன பண்றது, அழகு தூச்சுவது, நெருப்பை மீது நடப்பது, அது பூக்குழி அல்லது என்ன அப்படின்னா தீமிதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. தீமிதித்தான் சொல்லி சொல்றாங்க இல்லையா? அது அந்த நேரத்தில் அவருடைய உடலை ஏன் வந்து தீ வந்து பொசுக்கலை சொல்ல முடியுமா? உண்மையிலேயே வித்தின் a fraction of seconds கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கடந்து போயிடுறாங்க. இருந்து இவ்வளோ வீட்டுக்கு இருக்கு, இந்த 6 வீட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக இருக்கும்போது நடக்க விட்டா என்ன ஆகும், கைகாலாம் தீச்சு போயிடும். ஆனால் பக்தி நிலையில், ஆவேசமான நிலையில், நல்ல மாதிரி அர்ப்பணிப்பு நிலையில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நடந்து போறாங்க, வேகமாக போறாங்க. ஒன்றுமே சொல்றாரு, இறைவனின் சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது மனதை முழுவதுமாக கொடுத்து விட்ட பிறகு நெருப்பு கூட என்ன பண்ணாது, ஒன்றும் செய்யாது. அன்னை சாரதா தேவியா பஞ்சாக்கினி தபஸ் பண்றாங்க. என்ன தபசு? ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க, 4 பக்கமும் தீ மூட்டிக்குவாங்க. முன்னாடியும் தீ, முன்னாடியும் தீ, இந்த பக்கமும் தீ, இந்த பக்கமும் தீ. தலைக்கு மேல சூரியன் 12 மணி நடுப்பகல். இந்த உஷ்ணத்துல உட்கார்ந்து என்ன பண்றது, தபஸ், பஞ்சாக்கினி தபஸ் பண்றது. அப்போ அவங்க அந்த தபஸ், அந்த தீ ஒன்றும் சுடாதாங்க, சுடுவது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா மனசு உடலை விட்டு என்னாச்சு, நிறுத்திடுச்சு. மனம் முழுவதும் இறைவனோடு என்ன பண்ணியாது, ஐக்கியமாயிடுச்சு. குடிகாரனுக்கு குடிபோதையில் இருக்கும்போது என்ன பண்றாங்க அவனுக்கு தெரியுமா? சொரணம் இருக்குமா? அடிபட்டாலும் என்ன தெரியாது, வலி தெரியாது, என்ன பண்றானே அவனுக்கு தெரியாது. பொழுது விடிஞ்சாதான் நான் மற்றதெல்லாம் என்னங்கிறது மற்றவங்க சொல்லிதான் என்ன ஆகுது தெரியுது. அதை விட மிக பல மடங்கு உயர்ந்த நிலை என்னது அப்படின்னா இந்த பரபோத நிலை, பரவச நிலை, வெர்சல் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஆவேசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த பக்தி நிலையில முழுகும் போது பசி தாகம் என்று எழுத மத்தியிடை நின்றும் நெருப்புக்கு இடையில் நின்று என்ன பண்றாங்க, தபஸ் சொல்றாங்க. பசி போச்சு, தாகம் போச்சு, தண்ணி தேவையில்லை, காற்று தேவையில்லை, வன்பசி தனக்கடை தனத்து சொல்றாரு. உதிர் சருகு புனல் வாயுவினை வன்பசி தனக்கடைத்தும் மௌனத்தில். இந்த பாடல் ஃபுல்லா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திரியங்கள், மனசு, உடல், புத்தி, காரணங்கள் எல்லாமே ட்ரைனிங் ஆகுது. எதுக்கு ட்ரைனிங் ஆகுது? ஞானத்தை பெறுவதற்கு, புத்தி அடைவதற்கு சொல்றாரு. கடும் பசியை போக்க அந்த காலத்துல சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்களா, பச்சிலை, காய், கனி, உதிர் சருகு, கந்த மூலங்கள் இதெல்லாம் சேகரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கொஞ்சோண்டு சாப்பிட்டா என்ன ஆகும், பசி அடைக்கலாம். அவ்வளோதான். இந்த கைலாய யாத்திரை போகிறதுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னென்ன பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். என்னென்ன சொன்னாங்க, முந்திரி பருப்பு, திராட்சை, கிஸ்மிஸ், பாதாம் பருப்பு, மிளகு, கல்கண்டு, பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்காங்க. என்னத்துக்கு சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு நமக்கு ரொம்ப நேரத்தில் என்ன ஆகாது, பசிக்காது. ஸ்ட்ரென்த்து நமக்கு என்ன வரும், கூடும். இப்போ இந்த காலத்தில் அது பண்ணுறோம், அந்த காலத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையாது. என்ன அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்கிற காய், கனி, சருகுகள், உதிர்ந்த சருகுகள், மூலிகை சக்தியோடு இருக்கின்ற சருகுகளை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் ஊற போட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா பசிக்காது. சொல்றாரு, உதிர் சருகு புனல் வாயுவினையும் வன் பசியையும் தனக்கு அடைத்தும் அப்படிங்கிறது. பசி அடைக்கிறார் சுத்தமா என்ன ஆகாது, பசியே
எடுக்காது. ஆனா சித்தர்கள் எப்படி வாழ்றாங்க? மலை குகைகளில் சித்தர்கள் எப்படி வாழ்றாங்க? இங்கிருந்து நம்ம மலையடி வாரத்தில் ஏதாவது தயிர் சாதம் கொண்டு போகிறோமா? இல்லை ஏதாவது கட்டு சாதம் கட்டி கொண்டு போய் சாமி இன்னைக்கு விசேஷம், ஆடி இருக்கு, கூழ்கட்டை சொல்லிருக்கேன், கழுக போட்டிருக்கேன், தோசை பண்ணியிருக்கேன், இதை போட்டு கொடுக்குறோமா? அதெல்லாம் எங்க இருக்காங்க தெரியாது. யாருக்கு? சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்த மாதிரி தபஸ் பண்றவங்களுக்கு என்ன கிடையாது? சாப்பாடு. அப்ப அவங்களுடைய உடல் எப்படி இருக்கிறதுனா இருக்கும். சொல்றாரு, உதிர் சருகு உணர்வு வாயுவினை என்ன பண்றது அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறதும் என்ன ஆகும்? ரொம்ப லோ லெவல்ல மலஜல விசர்ஜனமே இருக்காது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி சொல்றாரு, உண்மையிலேயே நீ சாதனை பண்ற ராஜயோக மார்க்கத்துல உடலை கொஞ்சம் கொஞ்சமா நீ பக்குவப்படுத்துற அப்படின்னா தண்ணீரே உனக்கு செலவாகாது. உடலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரீசைக்கிள் பண்ணிக்கணும். தண்ணீர் இல்லாம ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உடல் வாழ்வதற்கு அதுக்கு உண்டான சக்தி அதுல இருக்கு. மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கும்போது தண்ணீரை குடிக்கிறதுல உணவு அருந்தது இல்லை, ரொம்ப மோசமா போச்சு உடல். ஆனாலும் உயிர் போகாம என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? இருந்தாரு, தாக்கு பிடிச்சுக்கணும். அந்த அளவுக்கு உடலை பக்குவப்படுத்தி வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம அந்த உண்ணாவிரதத்தை முடியும் போது பலரசங்கள் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் மறுபடியும் என்ன பண்றது? அந்த லைவா என்ன பண்றது? மறுபடியும் அந்த நடைமுறைக்கு நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வரும். அப்படிலாம் இந்த உடலை என்ன பண்ணோம்னா நம்ம உணவு, பசி, தாகம் எதுவுமே சாப்பிடாம கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பிட்டு இருக்கலாம். அதுவும் ஒரு சாதனை. ஏன் அப்படின்னா இத்தனைகள்லாம் அடக்க மாட்டாங்க. காலையில பொங்கல் இட்லி சாப்பிட்டா உடனே என்ன ஆகுது? நமக்கு இட்லி, பொங்கல், தோசை 3 பேர் எடுத்துக்கிறாங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் போடாமே தூக்கம் வர்றது ஒரே வழி. காலையில் எங்கள் காலேஜில் பொங்கல் போட்ட பக்கத்தில் இருக்கேன். ஃபஸ்ட்டு பீரியடு 9:40, 10:40 வாத்தியாருக்கு 16 போடுவோம். என்ன அப்படின்னா பையன் இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். சார் என்ன சொல்லிட்டு இருக்காரு? 11 மணிக்கு கொஞ்சம் தெளிவாகும். அதுக்குள்ளே 12:30 மறுபடியும் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவோம். ஹாஸ்டல் தானே, மணி அடிச்சா தோசை போட்டாலும் அந்த கதை தான். மயக்கமாகவே இருக்கும், தனிதாக இருந்துகிட்டே இருக்கும். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே சார் 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 ஒன்றுனா பாத்ரூம், 2 மோஷன், 3 தண்ணி. அப்புறம் மொத்தமாக கை கொடுப்போம். உடம்பு சொல்லி நான் போறேன், என்னடா வர போகிறேன், காய்ச்சல் வரேன் சார். மொத்தமாக பெரிய கை தூக்கிட்டா என்னது சொல்ற கேட்டு சொன்னாங்க. 5 வரையும் சேர்த்து 4 இருக்கலாம். போயிட்டு வாங்க எங்கே போகிறோன்னா யாருக்கு தெரியும். வச்சுட்டு பாடம் தரதுக்கு 20 பேர் வச்சுட்டு 10 பேரையாவது ஒழுங்காக மாணவர்கள் கிளம்பு அப்படிங்கிறது. அப்போ இந்த உடல் உணவை சார்ந்திருந்து என்ன ஆச்சு அப்படின்னா அதே பழக்கமாக இருக்கு. நமக்கு எடுக்கிற பசி பொய் பசியா இல்லை உண்மை பசியான்றது கண்டுபிடிப்பு. சுகர் வந்தால் என்ன பண்ணுறோம்? பசிச்சுட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்பப்போ என்ன பண்ணுறாங்க? பாக்கெட்டில் வந்து எடுத்து போயிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே பசி தாகம்ன்றது என்ன அப்படின்னா குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம ஆரம்பிச்ச விவகாரம் இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அது கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 நாளைக்கு சாப்பாடே கிடையாது. இன்னைக்காவது ஒரு நாளைக்கு முடிவு பண்ணிருக்கோம். போகும்போது பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கோம். வழியில் ஹோட்டல் எதாவது இருக்கேன் சாப்பிட்டு என்ன பண்ணணும்? போகணும். ஆனால் அந்த உடல் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிலாம் படைக்க முடியும், அப்படிலாம் என்ன பண்ண முடியும்? சரி பண்ண முடியும். அதுதான் உடல் கொடுத்துருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு மிஷின், ஃபேண்டாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட். எது அப்படின்னா இந்த உடல். இந்த உடலை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பயிற்சி கொடுக்குறது. சரி, உதிர் சருகு உணர்வு வாயுவினை வன்பசி தனக்கு அடைத்து என்ன பண்ணுறது அப்படின்னா பசி நம்ம அடைக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு கேஸ் என்ன ஆகுது நமக்கு? ஆமா, அதுக்கு பேர் அசிடிட்டி தான். சாப்பிடாம என்ன ஆகுது நமக்கு? அசிடிட்டி. அந்த அசிடிட்டியை போடுறதுக்கு வாயு தாப்பானம், ஜல தாப்பானம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கு ராஜயோகத்தில். அந்த வாயுவை வெளியேற்றுவதற்கு, அந்த அசிடிட்டியை வெளியேற்றுவதற்கு அதெல்லாம் கூட வழி சொல்லி இருக்கு. அப்படின்னா நாவை நாசி துவாரத்தில் வைத்து இந்த பனிக்கரணி இருக்குல்ல,
பனி பிரதேசத்தில் இருக்கிற பனி கரடி நாய்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா பனி காலத்துல உரை பனியா இருக்கும், சாப்பாடு கிடைக்காது. ஆனா அது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளாம உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாவை நாசித்துவாரத்துல வைத்து தலையை கொண்டு போய் பனியில போய் கொண்டு தலையை உள்ள வச்சுக்கிட்டு இப்படி இருக்குமா. அப்படி இருந்தா என்ன ஆகாது, பசியும் தெரியாது, தாகம் இருக்காது, கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். அப்படிலாம் பனிக்கரடி பண்ணுறோம். பனி பிரதேசத்தில் அது மாதிரிலாம் நடக்குது. உயிரினங்கள்லாம் எப்படி வாழுங்கிறீங்க, பனிக்கரடி பனி பிரதேசத்தில் எப்படி வாழும்? சில உயிரினங்கள்லாம் இருக்கு. அது எப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணலாம். அதுபோல இந்த பிராணாயாமத்தினால வாயு தம்பனம் ஜல தம்பனம் பண்ணி என்ன பண்றாங்க, நாக்கை மூக்கு நுனியில் வைத்து அந்த வாயு தத்துவத்தை வாயு தம்பனம் அப்படின்னா வாயுவை அடக்குவது, ஜலத்தம்பனம் அப்படின்னா தண்ணி தாம எடுக்காத அளவுக்கு ஜலத்தம்பனம் பண்றது. இதெல்லாம் என்ன பயிற்சி அப்படின்னா, இதுவுமே நான் நேற்று சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இச்சா சுதந்திரம் சிறிதுமில்லை எனக்கு அப்படின்னு படிச்ச ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? இச்சா சுதந்திரம் சிறிதுமில்லை எனக்கு, இந்த உடலை கட்டுப்படுத்துவதற்கு கூட எனக்கு என்ன கிடையாது, சுதந்திரம் இல்லை. ஆனா அப்படி கிடையாது, இருக்கு. அதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் தான் இதை என்ன சொல்லியிருக்குங்க. கடும் பசியை போக்க பச்சை காய்கனி உதிர் சருகு அந்த மூலங்களை பயன்படுத்துவது போல தண்ணீர் இல்லாமலும் காற்று இல்லாமலும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ராஜயோக பயிற்சி, சித்தர்கள் செய்யக்கூடிய பயிற்சி. ஆனா ஒரு காலத்துல சாதாரண மனிதர்களே இந்த உலகத்தில் என்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. நாசித்துவாரத்தில் வைத்து அடைத்து பூமியில் தலையை வைத்து அமர்ந்து சுவாசத்தை குறைத்தல். அது மட்டுமா, சுவாசம் குறைஞ்சாச்சு, பசி குறைஞ்சாச்சு, உடல் எடை குறைஞ்சாச்சு, உடல் பெரிந்து விட்டது, எல்லாம் போச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா சொல்றாரு, மௌனம் திருந்தும். என்ன இருந்தோம், மௌனத்துக்கு கடைசியா என்னாச்சு, பேச்சு போச்சு. உண்மையிலே பண்ண முடியுமா? ஆகஸ்ட் 15க்கு மேல இங்க யாரும் இருக்க வராங்க. ஆகஸ்ட் 15க்கு மேல ஆசிரமத்துல இருக்க வராங்க. யாராவது ஒருத்தர் வேணும்னா சொல்லுங்க, இங்க இருந்து சொல்றதுக்கு அனுமதி வாங்கிக்கிறாங்க. இங்க சாமி கீழே இருக்காரு, அவர் சாப்பிட்றதே கிடையாது, உள்ளே தான் இருக்காருன்னா ஒரு வீடு வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் என்ன பண்ணிடுவாரு, முடிச்சுக்கொள்ளும். அப்போ இது என்ன சொல்றாரு அப்படின்னா, வாயு தம்பரம் ஜல தம்பரம் பண்ணி கடைசியா என்ன சொல்றது, மௌனத்திருந்தும். என்னது, பேச்சு கிடையாது. இப்போ பேசுறதுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சக்திலாம் இருக்கு, பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எல்லாமே என்ன பண்ணியாது, அடக்குமுறைக்கு போய் உள்முகமாக திரும்பி விட்டது. மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாம் என்னாச்சு, உள்முகமாக திரும்பியது. அது சொல்றாரு, பக்தியிடை நின்றும் புதிர் சருக உணர் வாயுவனை மற்பதி தனக்கடைத்து மௌனத்திருந்தும் உயர் மலை நுழைவு பூக்கியும். வெயில் அடிச்சா வேர்வை வருது, குளிர் அடிச்சா குளிர்ந்து சொல்ற கொடுக்கணும். ஆனா ஒரே மாதிரி டெம்பரேச்சர் எங்க இருக்கு தெரியுங்களா? கருங்கல் கோபுரங்கள் கோவில்கள் எல்லாம் ஒரு டெம்பரேச்சர் இருக்கு தெரியுமா? உள்ளுக்குள்ள போனா ஏசி மாதிரி இருக்கு. எங்க கோவிலுக்குள்ள போனா அது மாதிரி மலை குகைக்குள்ள போய் தபஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா, காற்று, அப்புறம் தண்ணீர், அந்த வியர்வை, இதெல்லாம் எதுவுமே வராம சேம் டெம்பரேச்சர். குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் மாறிக்கும், வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் மாறிக்கும். அது கோயிலுக்குள்ள தான் இருக்கும். சொல்றது இடத்துல உயர் மலை நுழைவு புக்கியும் அப்படின்ட்டு உயரத்துல இந்த கோவில் கோபுரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கும். ஒரு அறை, அதுக்கு மேல ஒரு அறை, அதுக்கு மேல ஒரு அறை, சின்ன சின்னதா ஓட்டையாக பார்த்துருக்கீங்களா? அது உள்ள போனீங்கன்னா மேல மேல அது உள்ள பார்க்கலாம். மலை குகைகளை மேல மேல போய் நம்ம உள்ள போய் ஒரு கோயில உட்காந்து தவஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பசி, தாகம், உணர்வு, மற்ற அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா ரிஷிகேஷ் ஹரித்வார் போனீங்கன்னா வியாச குகை அப்படின்னு ஒரு குகை. என்ன குகை? வியாச குகை.
ரிஷிகேஸ்வரர் தான் இருக்கு. வியாச குவா அப்படின்னு இருக்கும். அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது பூமிக்குள்ளார ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். உள்ள புகை மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய இடம் புகை கல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். கல் மண்டபம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா பாரி மனுஷன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா போயிருக்கீங்க. தவஸ் பண்ணீங்கன்னா எந்த சத்தமும் இல்லை. வண்டி சத்தமோ ஹார்ன் சத்தமோ பறவைகள் சத்தமோ ஒன்றுமே இல்லை. அமைதியாக ஆழ்ந்த அமைதி தூக்கமே வராது. அங்கே போய் தவஸ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாக தியானம் கைகூடி இருக்கிறாங்க. வியாச குகைன்னு பேர். நான் போயிருக்கேன். யார் போனாலும் அங்கே போய் இந்த ரமணாசிரமத்தில் ரமணர் வாழ்ந்த அந்த அறை இருந்த ரூம் தெரியுமா? அங்கே போனீங்கன்னா உள்ள போய் என்ன பண்ண புதுசு புதுசுலாம் பேச முடியாது. என்ன பண்ண முடியும்? போய் மௌனமாக தான் உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? தியானம். ரமணாசிரமத்தில் எல்லா இடத்துலையும் பேசலாம். ஆனால் அந்த ஒரு வாழ்ந்த அந்த ரூம் இல்லை அறை அதுக்குள்ள மட்டும் என்ன நடக்குது கிடையாது. பேசுறதுக்கு போரே போட்டுருப்பாங்க. நம்ம வந்து தியானம் செய்யணும், பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும். அவருடைய கட்டல் இருக்கு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு அந்த கீழே மாதிரி மேட்லாம் போட்டிருப்பாங்க. உட்காந்து உடனே தியானம். ஆனால் அந்த இடம் மட்டும் எப்படி இருக்கு? அந்த வைப்ரேஷன் இன்னும் இருக்கு. அமைதியாக இருக்கும். இந்த வைப்ரேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அது மாதிரி தபஸ் பண்ணி 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 வருஷம் ஃபுல்லாக 365 நாளாக இந்த தியானம் பண்ணணும் வச்சுக்கோங்க. 1.5 மாதம் தான் தியானம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் யாரும் வரதில்லை. இன்னும் ஒருத்தர் 2 பேர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல இருந்து தபஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடமே என்ன ஆகுது? அந்த வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிச்சோம். மனசை போனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன இடம் கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த குவிக்கின்ற நிலை தானாகவே என்ன ஆகுது? வந்துடும். என்ன காரணம்? இடம் அந்த இடத்துல அப்படி சாமியத்தியம் இருக்கிறாங்க. அப்படி எங்க கிடைக்கும் அப்படின்னா உயர் மலையும் நுழையும் குக்கியும். தமிழ் வார்த்தையில் தாய்மான குரல் எதுவும் கிடைக்காது. உயர் மலையும் நுழையும் குக்கியும். அப்படி போய் ரமணர் இங்கிருந்து நேர போனவன எங்க போய் போனார்? விருப்பாட்சா குகைக்கு போனார். விருப்பாட்சா அதெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு தபஸ் பண்ணி பிரேம் சுவாமிஜி சிவபானந்த சுவாமிஜி என்ன பண்ணிட்டு புதிய மலையில ஒரு குகையில போய் என்ன பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இந்த ஊர்ல புதிய மலையில பாபநாசம் குற்றாலம் ஒரு வரலாற்று படிச்சுப்பாங்க. தபஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இடம் தேடி கண்டுபிடிச்சி கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்லா இந்த மாதிரி அருவி யோசை இயற்கை காற்று ஓசை. நமக்கு இந்த ஏரியாவில் நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இவ்வளவோ ஒன்றும் சவுண்டு கிடையாது. மயில் அகவுங்கிற சவுண்டு இது தென்காசியில் ஒரு கேம்ப் நடத்துகிறோம் அப்படின்னா இவ்வளோ சவுண்டு இருக்கும். வண்டி போகிற சவுண்டு, அந்த போகிற சவுண்டு, ட்ரெயின் சவுண்டு, எல்லா சவுண்டும் இருக்கும். சிட்டி கேம்ப்ல தாண்டி உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம்? பைபாஸ் ரொம்ப கிட்டக்க இந்த மாதிரி ஒரு இடம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா வீட்டிலே நம்ம என்ன பண்ணலாம்? ஆட்சிக்கலாமா? அமைக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? விட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு பூஜை அறையில போய் என்ன பண்ணலாம்? உட்காந்து அதெல்லாம் தவஸ் பண்ணலாம். இடம் கிடைக்கலன்னா நம்ம இடத்துக்கு வந்து மலைக்கும் புகைக்கும் நம்ம என்ன பண்றது? போகும். பாபா கேவ் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஒருத்தர் போய் போய் தவஸ் சொல்றாரு. யாரு? கேவ் பாபா கேவ். அங்க போய் அவர் பண்றாரு. அப்படி எல்லாரும் வந்து மனசு அமைதி வரணும்னா எங்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகணும். அப்போ என்ன சொல்றாரு? நதிகளுடைய மூழ்கியும் பறவைகளுடைய மூழ்கியும் பசிதாகம் என்று எழுதா மத்தியிலே நின்றும் உதிர் சருகு புலன் வாயுவினை மண்பசி தனக்கு கிடைக்கும். மௌனத்திலிருந்து மௌனமா இருக்கிறதுக்கு 10 பேரை கூட சேர்ந்து இருக்கணுமா? தனியா இருக்கணுமா? தனியா இருக்கலாம். 10 பேரை கூட சேர்ந்து இருந்தாலும் மௌனமா இருக்கலாம். மௌனமா இருக்க நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? என்ன பேச மாட்டாங்க? வாங்க கோயிலுக்கு போயிட்டு கலைச்சி விட்டுருவோம். மௌனத்தை என்ன பண்ணிடுவாங்க? கலைச்சி விட்டுருவோம். மௌனத்திலிருந்தும்
உயர் மலையில் நுழையும் அது வரைக்கும் பாட்டேன் பாதி பாட்டு முடிஞ்சது. மத்தியானத்துக்கு மேல மண்ணு தசை நாடி முற்றும் சுத்தி செய்தும் மூல பிராணனோட அடியை ஸ்லோகப்பட்டதெல்லாம் நினைக்கிறேன். ராஜயோக பயிற்சியெல்லாம் மத்தியானம் சொல்றாரு. இவ்வளோ பயிற்சி பண்ணியுமே கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்றாரு, சித்தி செய்தும் ஞானம் அல்லது கதி கூடுவோம், ஞானம் எனக்கு வருமா அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தேகம் தான் அப்படின்னு. ஆமாம், இவ்வளோ பண்ணிய ஞானம் வரல அப்படின்னா நீ பண்ண சாதனைலாம் என்ன வேஸ்ட். இதான் ராமேஸ்வருடைய பரமேஸ்வருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி. கங்கை கரையில இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு ஓடம் படகு. அதுக்கு 4 நாள் கொடுத்தா இந்த பண்ணலாம், அந்த கரைக்கு போயிடுவோம். ஒரு யோகி வந்த ஒரு சித்தர் யாருக்கிட்ட ராமேஸ்வரன், எனக்கு அரிய பெரிய சாதனையெல்லாம் நான் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. என்ன நான் தண்ணி மேல நடப்பேன் அப்படின்னு. சரி, அடுத்து இந்த கரையில அந்த கரைக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா படகு எல்லாமே நான் என்ன பண்ணிடுவேன், தண்ணிலே அப்படியே மிதந்தே போயிடுவேன் அப்படின்னு. இதுக்காக நான் எத்தனை வருஷம் சாதனை பண்ணேன், 25 வருஷம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எத்தனை வருஷம்? 25. அப்போ ராமகிருஷ்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி சாதனைகளை பண்ணிட்டா சித்துக்களை பெறுவதற்காகவும் அரிய பெரிய விஷயங்களை மக்கள் பார்க்காத விஷயங்களை எல்லாம் செய்து காட்டணுன்றதுக்காக சில பேர் தவறான வழியில் போயிடுறாங்க. நீ 25 வருஷமா எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? காரணம் சம்பாதிச்சிருக்க அப்படின்ட்டு என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாரு. ஆமா, இதை விடுத்து இப்ப ஏழு மேல பக்தி பண்ணியிருக்கலாங்க, விசாரம் பண்ணியிருக்கலாங்க, கீதையை படிச்சிருக்கலாங்க, நிறைய சாதனைகள் படகு படகு கடந்த 4 நாள், அந்த 4 நாள் தான் நீ சம்பாதிச்சிருக்க. படகு கடந்த 4 நாள் கொடுத்தா கொண்டு விட்டுருவாங்க. தாய்மானவரே தாய்மானவர் பாடல சொல்றாரு, ஜலம் மேல் நடக்கலாம், மணல் மேல் இருக்கலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், யாருக்கு தெரியாமல் உலாவலாம், மணலை கையிலாக தெரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். மனதை அடைக்க சும்மா இருக்கும் திறமளிக்கலாம் அப்படின்னு அவரே முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் மனசு ஆகலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு தாய்மானவர் என்ன பண்ணாரு, ஞானமானது கதி கூடுக்கும், ஞானம் கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்காமையும் பகிர்முகமாக உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துவதை விட ஞான மார்க்கத்தில் செல்லும் பொழுது, யோக மார்க்கத்தில் செல்லும் பொழுது ஓரளவு பிராணமும் மனதும் உடலும் இந்திரியங்களும் கனெக்ட் ஆகிருக்கு, இல்லை ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனால் மனசெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியது, கடைசியில சாதனை பண்ணி அதை வழிக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு, அறிவை தான் நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஞானம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொன்னா சொல்றாரு, ஞானத்துக்கு வழி கடைசியாக சொல்றாரு. அது மத்தியானம் பார்க்கணும். நம்ம பார்வதி பதவி